வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5 ஏஎஸ்ஓ போஸ்டோடைய இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தமிழ் அதை மட்டும்தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா சேம். தமிழில் என்ன இருக்கோ அதே தான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பகுதிகளும், இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதே தான் தமிழில் இருக்கக்கூடிய பகுதிகளும், சில சேஞ்சஸ் தவிர. இப்போ இந்த பேப்பர் வந்து மொத்தமாக இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் உண்டு. தமிழ் வந்து முதல் பேப்பர், ஆங்கிலம் வந்து 2வது பேப்பர். இதுல 100 மார்க், டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் ஒரு 100 மார்க்ஸ், ஸோ டோட்டலி 200 மார்க்ஸ். இந்த பேப்பர்ல பொறுத்த வரைக்கும் முழு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏரியாஸ் நிறைய பகுதிகள் இருக்கு. தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 50லிருந்து 60 மார்க் வந்து முழுசா மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா. இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 50லிருந்து 60 மார்க் வந்து முழுசா மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா. கிராமர் பகுதிகள் தான் முழுசா மார்க் எடுக்க முடியும், காம்ப்ரிஹென்ஷன் பகுதிகள் தான் முழுசா மார்க் எடுக்க முடியும். கிராமர் பகுதி தெரியாது சார், அது எப்படி இது பண்றது அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அண்ட் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, ஸோ இதில் இந்த குரூப் 5 இதில் இந்த எக்ஸாமுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னா 3 மணி நேரம். இதில் முதல் பகுதியாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஏ, கட்டுரை பகுதி. கட்டுரை பகுதி பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கட்டுரை பகுதிகளில் 15 மார்க் கொடுக்குறாங்க. 15 மார்க்குக்கு ஒரு பக்கத்துக்கு 4 தலைப்பு அப்படின்னு போட்டு 15 தலைப்புகளில் நீங்கள் கட்டுரையை தொகுத்து எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா அந்த கட்டுரை சிறப்பான கட்டுரையாக இருக்கும். தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 9 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக சமூக நீதி சம்பந்தமான டாபிக்ஸ்லேருந்து கட்டுரை வரும். அந்த 9 ஏரியாஸ்லேருந்து உங்களுக்கு கட்டுரை பகுதி வரும். அப்போ கட்டுரை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் கட்டுரை பகுதிகளுக்கெல்லாம். ஸோ நம்ம கிளாஸஸில் கட்டுரை பகுதியில் நடத்திருக்கோம் ஆல்ரெடி பேட்சஸ்க்கு. ஸோ அப்போ நார்மலாக இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய பேட்சஸ்மே கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்டுரை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு முதல் பக்கத்தில் முன்னுரையோட சேர்த்து ஒரு 4 தலைப்புகள், அடுத்த பக்கத்தில் 4 தலைப்பு, அதுக்கு அடுத்ததில் 4 தலைப்பு, அடுத்த பக்கம் 4வது பக்கத்தில் ஒரு 3 அல்லது 4 தலைப்புகள் உட்தலைப்புகள் போட்டு எழுதலாம். இப்படியாக கட்டுரை நீங்கள் எழுதலாம். சரி, அதுக்கு அடுத்தது 2வது பகுதி என்ன அப்படின்னா கட்டுரையில 15 மார்க்குக்கு உங்களுக்கு 15க்கு 12, 13, 14 வரைக்கும் நல்ல ஸ்கோர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது பகுதி என்ன அப்படின்னா நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷன் பகுதி. காம்ப்ரிஹென்ஷன்ல எப்பயுமே லாஜிக் என்ன அப்படின்னா கொஸ்டினை படிச்சுட்டு காம்ப்ரிஹென்ஷனை படிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா கஷ்டம், மறுபடியும் திரும்ப திரும்ப படிக்கணும் அதை. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஒரு வாட்டி படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சு மறுபடியும் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் காம்ப்ரிஹென்ஷன் படிப்பாங்க. அப்படி படிக்காதீங்க. பெஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் காம்ப்ரிஹென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, தட் இஸ் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. காம்ப்ரிஹென்ஷன் போது 2வது படிங்க, யூ வில் கெட் ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. அதுக்கடுத்து இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னா 10 மார்க், ஒவ்வொரு இதுக்கும் 5 கேள்விகள். ஸோ அதனால வந்து 2 மார்க்கு, அதனால 5 கேள்விகள் இருப்பது 10 மார்க். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மார்க் தான். ஸோ அது மொத்தம் 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஈஸி தான், இதில் முழு மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா. 3வது பகுதி என்ன அப்படின்னா 3 பங்காக சுருக்கிறதுக்கு இதுதான் வந்து ப்ரிசிஸ் ரைட்டிங். நிறைய பேர் ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்து கேட்டது என்ன அப்படின்னா ப்ரிசிஸ் ரைட்டிங் மட்டும் வீடியோ கொடுங்க அப்படின்னு. ப்ரிசிஸ் ரைட்டிங் வீடியோ அப்படின்னு அதை எடுத்துக்கோங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் சொன்ன மாதிரி இந்த ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் அப்படிலாம் எழுதணும் அப்படின்னா அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா ஒரே ஒரு பேராகிராஃப் தான். இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங் எழுதுறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதை 30 நிமிஷத்துல 25 நிமிஷம் நீங்க இந்த பேராகிராஃபை படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 200 வார்த்தைகள் கொண்ட ஒரு பேராகிராஃப் இருக்கு, அது 70 வார்த்தைகள் கொண்ட ஒரு பேராகிராஃபை சுருக்கி எழுதணும். அப்படிங்கும்போது அதுல எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு லைனுக்குள்ள நீங்க எழுத மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 15 லைனுக்குள்ள நீங்க அந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்கை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல எப்படி எழுதலாம் ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னா, முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது சில பேர்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் லைன் மட்டும் எழுதுவாங்க, 2வது லைன் 3வது லைனை கட் பண்ணுவாங்க, 4வது லைனை எழுதுவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உள்ள லைனை எழுதி இதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படி கிடையாது. அந்த பகுதியை நல்லா திரும்ப திரும்ப படிங்க. அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு கருத்தை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த நடையில உங்களுடைய சொந்த வார்த்தையை பயன்படுத்தி எழுதுங்க. அது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான், ஆனா உங்களுடைய சொந்த வார்த்தைகளை எழுதணும், அவ்வளவுதான். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு 10 பேஜோ 20 பேஜ் கொண்ட ஒரு புத்தகத்தை படிக்கிறோம். அதை படிச்சுட்டு அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு இப்போ உங்களை ஒரு பக்கத்தை கொடுத்து எழுத சொன்னா எப்படி எழுத முடியுமோ அதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான்.
ஸோ அப்போ ப்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கான ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். ரைட். அதுக்கு அடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10 மார்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கட்டுரை பகுதிகளுக்கு படிக்கக்கூடிய பகுதிகளிலிருந்தே இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வரலாம். இது நான் ஜென்ரலாக சொல்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஹிண்ட் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு தலைப்பு அப்படி கன்சிடர் பண்ணிக்கும். இது தலைப்பு நீரின்றி இயங்காத உலகம், நீர்நிலைகளின் அடிப்படை, நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணம், நீரை சேமிக்கும் வழிகள், நிலத்தடி நீரை சேமிக்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறதுலாம் தலைப்பு. அப்போ இந்த தலைப்புகளுக்கு நீங்க விளக்கங்கள் எழுதினாலே அதுவே ஒரு பெரிய பேராகிராஃபா வரும். ஸோ இதுக்கு தான் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ஸ்பிளிட்டப்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், எப்படி மார்க்ஸ் ஸ்பிளிட்டப் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ரைட். சரி, அதுக்கு அடுத்தது அடுத்த பகுதி என்ன அப்படின்னா கேள்வி நம்பர் 9, பத்தியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷ் டு தமிழ். பெரும்பாலும் இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பத்தியை படித்து கருத்து சிதையாமல், நன்கு படித்து கருத்து சிதையாமல் தமிழ் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு. எப்பயுமே டிரான்ஸ்லேஷன்ல முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணணும், வெக்காபுலரியை. அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சென்டென்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க வெக்காபுலரி டிரான்ஸ்லேட் பண்ணாமையே சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கதைக்காகாது, உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இதுக்கும் மொத்தம் ஒரு 10 லைன் தான் இருக்கும். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். டோட்டலா இதுல 10 லைன் தான் இருக்கும். இந்த 10 லைனுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் 1 மார்க் அப்படிங்கிறதான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு லைனை ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா 1 மார்க், ஒரு லைனை விட்டுட்டீங்கன்னா மார்க் இல்லை. இதுல நீங்க எழுதும் போதே அப்படிதான் எழுதணும். 10 லைன் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். அதே பேராகிராஃப் 4 லைன், ரெண்டாவது பேராகிராஃப் 4 லைன், அதே மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா வில் கெட் வெரி குட் ஸ்கோர். 10 out of 10 வரும் டிரான்ஸ்லேஷன்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டிரான்ஸ்லேட். முதல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சென்டென்ஸ் வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், வெக்காபுலரி. அதுக்கடுத்து சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷனை மாத்துங்க. அதுக்கு அடுத்தது வேற என்ன டிரான்ஸ்லேஷன், நீங்க சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷனை மாத்திட்டீங்க அப்படின்னா அதுவே பேராகிராஃப் டிரான்ஸ்லேஷன் ஆயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள், புரோட்டீன்னா புரதம், மோஸ்ட் அபண்டன்ட் அப்படின்னு அபரிவிதமாக, டைவர்ஸ்னா பலதரப்பட்ட, ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஆர்கானிக்னா கரிம, அண்ட் மாலிகூல்ஸ்னா மூலக்கூறுகள், பிரசன்ட்னா காணப்படுதல், லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா உயிர் வாழினங்கள்ல அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரீட் அண்ட் வெக்காபுலரி டிரான்ஸ்லேட் பண்ணும். ரெண்டாவது இப்போ என்ன பண்ணும், பலதரப்பட்ட உயிர் வாழினங்களில் புரதம் அதிகப்படியாக காணப்படுகிறது அப்படிங்கிறது சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் நீங்க பண்றீங்க. ரைட்டா? சரி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு லைனுக்கு 1 மார்க் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கும் மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அறிக்கை எழுதும் திறன், அதுக்கடுத்து திட்ட மதிப்பீடு, கருத்துரு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இதுக்கான எவ்வளவு மார்க் அப்படின்னா 15 மார்க்ஸ். இதுக்கு கிளாஸ்ல கொடுத்துருக்கேன், எப்படி ஃபார்மேட் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நடத்துவோம். கிளாஸ்ல இங்க வரவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த ஃபார்மேட் வந்து we will see it in classes. அதுக்கு அடுத்த பகுதி என்ன அப்படின்னா தமிழ் கிராமர். தமிழ் கிராமர்ல வாக்கியத்தில் அமைத்து எழுத ஒன்று கொடுத்துட்டாங்க. இணைச்சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். 3வது பகுதி அகரவரிசைப்படுத்துதல். 4வது பகுதி பிழை நீக்கி எழுதுக. 5வது பகுதி கலைச்சொல்லாக்கம் தருக. இதுல இந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக சிம்பிளா இது பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த கிராமர் பகுதி, தமிழோடைய கிராமர் பகுதியில இதான் லாஸ்ட் பகுதி. ஸோ 30 மார்க் கொடுக்குறாங்க. 30 மார்க்ல 30க்கு 30 மார்க் எடுக்கலாங்க. ஸோ 30 out of 30 யூ கேன் கெட் ஈஸிலி. ரைட். ஸோ அப்போ இந்த 30 மார்க் எடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த என்னென்ன இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, அடுக்கு தொடரை வைத்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். அதுக்கு அடுத்தது ஒரு சொல்லை கொடுத்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். தென் அதுக்கு அடுத்து 2 சொற்களை கொடுத்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். அதுக்கடுத்து எண்ணுமை, நீங்க இலக்கண குறிப்புலாம் அதுக்காக படிக்கணும்னு தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க சேரணும் சோழனும் பாண்டியனும் அப்படிங்கிறது. அப்ப எண்ணுமை கொடுத்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். அதுக்கடுத்தது பின்வரும் தொடரை வாக்கியத்தில் நடைபெறும் அப்படிங்கிறது, மரபு தொடரை வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல். இதே மாதிரிதான் உங்களுக்கு பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த எக்ஸாம்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எதுவுமே எல்லாமே ஒரு சொற்கள் தான். இந்த சொற்களை தான் நீங்க வார்த்தைகள் அமைச்சு எழுத போறீங்க. ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு மார்க் அப்படின்னா 3 தான் எழுதணும், 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் தேவாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் தான் நம்ம இங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம், கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இணை சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைத்தல். இதுல 5ல் 3 எழுதணும் இணை சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்துல. அதுக்கு அடுத்த பகுதி என்ன அப்படின்னா அகரவரிசைப்படுத்துதல். ஸோ இது ஏற்கனவே கைட்லைனே கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசி சிலபஸ்ல எப்படி எப்படிலாம் வாக்கியங்கள் இருக்கணும் அப்படின்னு, என்னென்ன வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுல 3 எடுத்து எழுதணும். உங்களுக்கு 6 மார்க் வரும். பிழை நீக்கி எழுதுதல், இதுல கொடுத்துருக்க பகுதிகளில் இப்படி பிழைகளை நீக்கி எழுதணும். 3 5 சாய்ஸ் 5 இருக்கு, அதுல 3 எடுத்து எழுதணும். கலைச்சொல்லாக்கம் தருக, ஏதேனும் 3 சொற்களுக்கு துறைசார் ஆட்சி தமிழ் கலைச்சொல்லாக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய புக் பேக்ல, தமிழ் புக் பேக்ல இருக்கக்கூடிய தமிழ் பாட பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை படிச்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு செப்பரேட்டா போய் ஆட்சி தமிழ் அகராதி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே படிக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஜிஓ டிரான்ஸ்லேஷன் பகுதிகளில் எல்லாம் நம்மளுடைய வார்த்தைகள்லாம் படிப்போம்.
இப்போ ஹானரரியம் அப்படின்னா என்ன, கன்சால்டேட்டட் பேனா என்ன, ரெமுனரேஷன் அப்படின்னா என்ன, வேஜஸ் அப்படின்னா என்ன, போனஸ்னா என்ன, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைகளுக்கான டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து போவாங்க எழுதும்போது, லாஸ்ட்லேருந்து வாங்க. கிராமர் பகுதியை ஃபர்ஸ்ட்ல எழுதுனீங்கன்னா 30 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கு அடுத்த பகுதி லெட்டர் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா ஃபார்மேட்டோட எழுதுனீங்கன்னா 15 அவுட் ஆஃப் 15 உங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன் பகுதியில் எழுதுனீங்கன்னா ஈஸியாக 10 அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு வரும். தென் அதுக்கு அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட், இதுவும் கட்டுரை மாதிரி தான். ஸோ ஹெட்டிங்கை போடாமல் எழுதணும், அவ்வளோதான். 10 அவுட் ஆஃப் 10 யூ கேன் கெட் ஈஸிலி. ரிசல்ட் ஷார்ட்கட் நான் சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னு. பேராகிராஃபை படிச்சு நீங்கள் 10 வாட்டி வேணாலும் படிங்க, 25 நிமிஷம் வேணாலும் படிங்க, 5 நிமிஷத்துல சுருக்கி அதை உங்களுடைய ஓன் சொந்த வார்த்தையில பயன்படுத்தி எழுதுங்க. இதுலையும் 10க்கு 10 எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பகுதி இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 12 மணி, அதாவது 2 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ 2 மணி நேரம் தான் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு எக்ஸாமுக்கு அப்படிங்கும்போது கட்டுரை பகுதி ஒரே ஒரு பகுதி தான் இருக்கும். அப்போ அது எழுதுறது ஈஸியாக இருக்கும். இதுவே கட்டுரை எழுதிட்டு லாஸ்ட் நேரத்தை டைம் இங்கே வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்துல தான் 30 மார்க் நீங்க எழுதுற மாதிரி இருந்தது அப்படின்னா கிராமர் பகுதி கஷ்டமா போயிடும். அதனால கிராமரை முடிச்சுட்டு இது பண்ணுங்க. இது நான் சொல்ற என்னுடைய லாஸ்ட் டைம் நான் பார்த்ததுல அண்ட் என்னுடைய கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் டைம் எழுதுனதுல அவங்க சொன்ன ஃபீட்பேக் வச்சு சொல்றேன். அதே மாதிரி இப்போ நான் என்னுடைய அட்வைசஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா இந்த இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா லாஸ்ட்லேருந்து வரதான் இட் இஸ் பெட்டர். ஏன்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள கேன் கெட் ஈஸிலி 30 மார்க்ஸ் கிராமர் பகுதிக்கு. அது மாதிரி 1 ஹவருக்குள்ள மேக்ஸிமம் 50 மார்க்ஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். எக்ஸாமே 100 மார்க் தான் பேப்பர் 1. ஸோ அதனால ஈஸியாக கவர் பண்ண முடியும். அதனால பெட்டர் லாஸ்ட்லேருந்து வரதான் பெட்டர். இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒர்க் அவுட், டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுல என்ன சொல்றோமோ அதுல வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. நீங்க ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம் இது மாதிரி எழுதும் போது தான் இவங்களுக்கு கெட் அன் ஐடியா எது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. கிராமரே தெரியாம கிராமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடும். கிராமர் ஃபுல்லா தெரியணும், அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்போ கிராமர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸி, ரைட்? ஸோ இப்போ இது தமிழ் பகுதி கொடுத்துருக்கோம். இங்கிலீஷோட இன்ட்ரோடக்ஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த குரூப் 5A ஆல்ரெடி பேச்சஸ் நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் குரூப் 5Aக்கு லாஸ்ட் பேட்ச், ஸோ எக்ஸாம் வந்து ஜனவரியில் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் பேட்சஸ் இருக்காது. லாஸ்ட் பேட்சா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னைக்கு அப்படின்னா சாட்டர்டே. ஸோ வீக் டே பேட்ச் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ரெண்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் இல்லாத காரணத்தினால. அதனால வீக் டேல மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் ஈவினிங்ல 7:30 to 9 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அது மாதிரி சாட்டர்டே சண்டேல 10 to 1 கிளாஸ் இருக்கும். ஸோ 9 to 10 வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 10 to 1 வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். அது இல்லாம இப்போ ஜாயின் பண்றாங்க புதுசாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஃப்டர்நூன் பேட்சஸும் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான கிளாஸஸ்லாம் உண்டு. அண்ட் டெஸ்ட் வந்து 30 டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் உடைய டெஸ்ட். இது இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ்க்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம், டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் பண்ண போகிறது. அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து வில் ப்ரொவைட். ஸோ சப்போஸ் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த லாஸ்ட் பேட்ச் எப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் அப்கமிங் சாட்டர்டே வந்து புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸோட ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.